இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வாசகங்கள் கீழ்ப்படிதலில் கடவுளின் திட்டத்தை நம்புதல் பற்றி ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இயேசு ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டார்கள். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே நுழைவர். இந்த வார்த்தைகள் நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றன. நாம் கடவுளின் பெயரால் நற்காரியங்கள் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் அவரது சித்தத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இந்த சிந்தனையை நாம் முதல் வாசகத்தில் காணும் சாராய், ஆபிரகாம் மற்றும் ஆகார் ஆகியோரின் கதையுடன் இணைத்து பார்க்கும்போது, இறைவன் ஆபிரகாமுக்கு ஒரு உறுதியான இறைவாக்கு அளித்திருந்தார். உன்னால் ஒரு பெரிய இனம் தோன்றும். ஆனால் ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லாத காரணத்தால் சாராய் ஒரு முடிவெடுக்கிறார். தனது வேலைக்காரியான ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு குழந்தை பெறும் முயற்சி செய்கிறார். இது மனித அறிவில் செய்த தீர்வு, இறைவனுடைய நேரத்தை நம்பாமல் நாம் யோசிக்கும் குறுக்கு வழி. இதன் விளைவுகள் என்ன? வெளிப்படையான கலக்கம், குழப்பம், அன்பின் குறைவு, துன்பம். இதை அனுபவித்த ஆகார் கர்ப்பமாயிருந்த போதிலும் தனிமையிலும் துயரத்திலும் ஓடுகிறார். அதுபோலதான் பல சமயங்களில் நாமும் நம் வழியில் ஓடுகிறோம். நமக்கு இறைவன் ஏற்படுத்திய நேரத்தையும் திட்டத்தையும் நாம் விட்டுவிடுகிறோம். ஆனால் ஆகார் புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தபோதும் இறைவன் அவளிடம் வருகிறார். அவளுடைய அழுகையும் துயரமும் அவருடைய கண்களுக்கு மறைவாயில்லை. அவளுக்கு ஒரு வார்த்தை அளிக்கிறார். உன் மகனை இஸ்மாயில் என்று அழைக்க வேண்டும், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். இதோ நம்மிடையே ஒரு அழைப்பு. இறைவன் கேட்கிறார், ஆனால் நாம் அவர் வார்த்தைகளை கேட்கிறோமா? இயேசு சொல்வது போல அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனே பாறையின் மேல் வீடு கட்டுகிறவனாக இருக்கிறான். புயல் வந்தாலும் அந்த வீடு விழாது. ஆனால் நாம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதில் நடக்காமல் இருந்தால் அது மணலில் கட்டிய வீடாகும். அழகு இருக்கலாம், வெளிப்படையான புனிதத்துவம் இருக்கலாம், ஆனால் அடித்தளம் இல்லாத வாழ்வு ஏதோ ஒரு காலத்தில் முறிந்து விழும். இந்த உலகத்தில் நாம் எதை அடிப்படையாக வைத்து வாழ்கிறோம்? நம் அறிவா, நம் திட்டங்களா, மற்றவர்களின் பாராட்டுகளா, அல்லது இறைவார்த்தையா? இன்று இயேசு நம்மை அழைக்கிறார். வார்த்தையை கேளுங்கள், அதன்படி நடங்கள். இது ஒரு அழைப்பு, உண்மையான கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு, உண்மையான அடித்தளத்துடன் வாழும் வாழ்க்கைக்கான அழைப்பு. நாம் வீடு கட்டுகிறோம் என்று எண்ணுங்கள். ஒருவர் பாறையிலே வீடு கட்டுகிறான், இன்னொருவர் மணலிலே கட்டுகிறான். இருவரும் கட்டிய வீடுகள் வெளியிலிருந்து ஒரே மாதிரி தெரிகிறது. ஆனால் மழை, புயல், வெள்ளம் வந்தபோது மணலில் கட்டிய வீடு விழுந்தது, பாறையில் கட்டிய வீடு நிலைத்தது. வீட்டின் அடித்தளம் போல நம் வாழ்க்கையின் அடித்தளமும் நாம் இயேசுவின் வார்த்தையை உண்மையாக வாழ்கிறோமா இல்லையா என்பதில்தான். நம் வாழ்க்கை பாறையின் மேல் கட்டிய வீடா அல்லது மணலில் மேல் கட்டிய வீடா? இறைவார்த்தையை நாம் கேட்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? நாம் சாராய் போல கடவுளின் நேரத்திற்கு காத்திராமல் நம்மால் தீர்வு காண முயல்கிறோமா? அல்லது ஆகார் போல நம்முடைய வழியில் கூட இறைவனிடம் ஓடி சென்று அவரது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.